கூட்டாட்சி, மக்களாட்சி, இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஆகியவை மீது பாஜக அரசு தாக்குதல் நடத்தி வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பேபி தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெறும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய மாநாட்டில் பங்கேற்பதற்காக கேரள மாநில நிதி அமைச்சர் பாலகோபால் மற்றும் அக்கட்சியின் அகில இந்திய அரசியல் தலைமை குழு உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான MA பேபி ஆகியோர் தமிழகம் வந்தனர். மதுரை செல்லும் வழியில் நெல்லையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பேபி, RSS கட்டுப்பாட்டில்தான் மத்திய அரசு இயங்குவதாக குற்றம் சாட்டினார். மாநிலங்களின் உரிமையை முழுமையாக மறுக்கப்படுவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேட்டியளித்த கேரள நிதியமைச்சர் பாலகோபால், பெட்ரோல், டீசல், மதுபானம் ஆகியவற்றை தவிர அனைத்து வரியும் மத்திய அரசு மூலமாகவே வசூலிக்கப்படுவதாக தெரிவித்தார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு மாநில அரசே முழுமையாக வரியை வசூலித்து வந்த நிலையில் தற்போது பாஜக அரசு வசூலிக்கும் வரியை மாநில அரசுகளுக்கு வழங்குவதில்லை என குற்றம் சாட்டினார்.